2026 இன்றும் ஒரு மனிதன் உயர்ந்தவன் என்று உலகம் நம்ப வைக்கும் ஒரு பெயர், ரோல்ஸ் ராய்ஸ். ஆனா இந்த ரோல்ஸ் ராய்ஸுக்கு பின்னால் வறுமையிலிருந்து எழுந்த ஒரு வரலாறு இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு இன்றும் ஒரு மனிதன் சமூகத்தில் உச்சத்தை அடைந்து விட்டான் என்பதற்கு அடையாளமாக இருப்பது அவன் வைத்திருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். 10 கோடி ரூபாய் முதல் 20 கோடி ரூபாய் வரை விற்கப்படும் இந்த காருக்கு பின்னால் 120 ஆண்டுகால போராட்டமும் ஒரு ஏழை சிறுவனின் வைராகியமும் இருக்கிறது. லண்டனின் வீதிகளில் செய்தித்தாள் விற்ற ஒரு சிறுவன் எப்படி உலகின் மிகப்பெரிய சொகுசு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான்? இது ரோல்ஸ் ராய்ஸின் முழுமையான கதை. ஹென்றி ராய்ஸ், வறுமையும் உழைப்பும். 1863இல் இங்கிலாந்தில் பிறந்த ஹென்றி ராய்ஸ் மிக கடுமையான வறுமையில் வளர்ந்தார். 9 வயதிலேயே தந்தை இறந்ததால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் செய்தித்தாள் விற்றார். பின்னர் ரயில்வேயில் ஒரு சாதாரண தொழிலாளியாக சேர்ந்தார். ஆனால் அவருக்குள் இயந்திரங்கள் மீது தீராத காதல் இருந்தது. 1884இல் வெறும் 20 பவுண்டுகளை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய எலக்ட்ரிக் கம்பெனியை தொடங்கினார். அப்போது அவர் வாங்கிய பிரெஞ்சு கார் அடிக்கடி பழுதானது. இது ராய்ஸிற்கு பிடிக்கவில்லை. உலகிலேயே மிகச்சிறந்த காரை நானே தயாரிப்பேன் என்று சவால் விட்டார். 1904இல் அவர் உருவாக்கிய முதல் கார் மற்ற கார்களைப் போல சத்தம் போடாமல் ஒரு தையல் இயந்திரம் ஓடுவதைப் போல மிக அமைதியாக ஓடியது. இந்த அமைதிதான் வரலாற்றை மாற்றப்போகும் ஒரு சந்திப்பிற்கு வித்திட்டது. அந்த வரலாற்று சந்திப்பு ரோல்ஸ் அண்ட் ராய்ஸ். சார்லஸ் ரோல்ஸ் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் மற்றும் கார் பந்தய வீரர். ராய்ஸ் தயாரித்த காரின் தரத்தை பார்த்து வியந்து போனார். 1904 மே 4ஆம் தேதி மான்செஸ்டரில் இருவரும் சந்தித்தனர். நீ கார்களை தயாரி, நான் அதை உலகிற்கு விற்கிறேன் என ரோல்ஸ் கரம் கொடுத்தார். ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் பிறந்தது. 1907இல் அவர்கள் அறிமுகப்படுத்திய சில்வர் கோஸ்ட் காரை உலகம் வியப்புடன் பார்த்தது. 15,000 மைல்கள் அந்த கார் ஒரு சிறு பழுது கூட இல்லாமல் ஓடி சாதனை படைத்தது. ஆனால் 1910இல் ஒரு துயரம் நிகழ்ந்தது. சார்லஸ் ரோல்ஸ் ஒரு விமான விபத்தில் பலியானார். நிறுவனம் ஆடிப்போனது. ஆனால் ராய்ஸ் தளரவில்லை. உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் தன் படுக்கையிலிருந்தே இன்ஜின்களை வடிவமைத்து நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தினார். இந்திய மன்னர்களின் சவால் மற்றும் வீழ்ச்சி. 1920களில் உலகில் உள்ள மொத்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்களில் 20% இந்தியாவில்தான் இருந்தன. அப்போதுதான் அந்த புகழ்பெற்ற சம்பவம் நடந்தது. அல்வார் மன்னர் ஜெய்சிங் தன்னை சாதாரணமாக எடை போட்ட லண்டன் ஷோரூமிற்கு பாடம் புகட்ட 6 கார்களை வாங்கி அதில் குப்பைகளை அள்ளச் செய்தார். காலப்போக்கில் உலக போர்கள் மற்றும் பொருளாதார சரிவுகளால் நிறுவனம் பல கைகளை கடந்தது. ஒரு கட்டத்தில் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்ட போது 1998இல் BMW நிறுவனம் இதை வாங்கியது. அங்கிருந்துதான் நவீன ரோல்ஸ் ராய்ஸின் பொற்காலம் தொடங்கியது. 2026 எலக்ட்ரிக் புரட்சியும் இன்றைய நிலையும். இன்று 2026இல் ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு புதிய சகாப்தத்தில் இருக்கிறது. 2024இல் அவர்கள் அறிமுகம் செய்த ஸ்பெக்டர் என்ற எலக்ட்ரிக் கார் அமைதிக்கு ஒரு புதிய இலக்கணம் படைத்தது. 2026இன் தற்போதைய நிலவரப்படி அவர்கள் பெட்ரோல் இன்ஜின்களை முழுமையாக கைவிடாமல் தங்களின் பாரம்பரிய V12 இன்ஜின்களை இன்னும் சில காலம் தொடரப்போவதாக அறிவித்துள்ளனர். இன்று ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க வேண்டுமென்றால் வெறும் பணம் இருந்தால் போதாது. உங்கள் கார் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க 44,000 வண்ணங்கள் உள்ளன. காரின் மேற்கூரையில் நட்சத்திரங்கள் மின்னுவது போன்ற ஸ்டார்லைட் ஹெட்லைனர் வசதி இன்றும் அவர்களின் தனிச்சிறப்பு. 120 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏழை சிறுவன் கண்ட கனவு இன்று 2026இலும் உலகின் நம்பர் 1 அடையாளமாக திகழ்கிறது.